குட்டிகளா, அறம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது குட்டி குறள் பெரிய பொருள். முதல் 3 அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து, மழைய பத்தி, நீத்தார் பெருமை, பெரியவங்க பெருமை பத்தி பேசினோம் இல்லையா? இப்போ அறம் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். குட்டி ஒரு நாள் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ராமர் படத்தை பார்த்து, ராமர் யாருமா? அவர் கதையை எனக்கு சொல்லுமா கொஞ்சம். அவர் தான் ராமர். தனக்கு கிடைக்க வேண்டிய நாட்டையே கொடுத்துட்டு சிரிச்ச முகத்தோட காட்டுக்கு போறார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கிட்ட அறம் இருந்தது. காட்டுக்கு போனாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து உண்மைய பேசினாரு. அணிலுக்கு கூட உதவி செய்தார் ராமர். நாமளும் ராமர் போல அறத்தோட இருக்கணும். இங்க பாரு, இந்த குட்டி பையன் தாத்தாவுக்கு உதவுறான் இல்லையா? இதுவும் ஒரு அறம் தான். இந்த அறத்தை நாம முதல்ல நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிக்கணும். அம்மா அப்பாவுக்கு உதவுறது உண்மையான அழகு, அதுவும் ஒரு அறம் தான். இதான் வள்ளுவர் தாத்தா சொல்றாரு, அரண் வலியுறுத்தல் அப்படின்னு. நல்லது செஞ்சா சந்தோஷமும் செல்வமும் உங்களை தானா தேடி வரும்னு சொல்றாரு வள்ளுவர். பொய் சொல்லாம இருக்கிறதும் ஒரு அறம் தான் குட்டி. அடுத்தவங்களுக்கு உதவுறது, பொறாமப்படாம இருக்கிறது, பேராசை கொள்ளாம இருக்கிறதும் ஒரு அறம் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். நீங்களும் என்னைக்கும் நல்ல செயல்கள் செய்து மனசால கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம பெரியவனா வளர்றீங்களா? இது குட்டி குறள் பெரிய பொருள்.